Flying rivers. So welcome to Yoga's Academy. So today we are going to discuss one of the most important topic for the UPSC prelims 2026, that is flying rivers. See, flying rivers அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து நம்ம அமேசான் பேசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வரும். ஸோ ஜென்ரலாக எவாப்ரேஷன் கான்செப்ட் தான். நமக்கு இங்கேருந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ அந்த மாய்ஸ்ட் ஏர் கேரி ஓவர் ஆகக்கூடிய க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரெயின்ஃபால் வரும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு காமன் ஃபினாமினா. இந்த ஃப்ளையிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் ஃபினாமினா. ஸோ சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஃப்ளையிங் ரிவர்ஸோட இன்டென்சிட்டி வந்து வீக் ஆயிருக்கு. So scientists have warned that Amazon flying rivers are weakened due to relentless deforestation. எதனால deforestation? The disruption threats to cause severe drought. ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா ட்ரவுட், பஞ்சம் எங்க? சவுத் அமெரிக்கா, அதில் பெரு, பிரேசில், ஈக்குவடார், பொலிவியா, இந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயின்ஃபால் இம்பேக்ட் ஆகும். அப்போ கான்செப்ட் ஆஃப் ஃப்ளையிங் ரிவர்ஸ் ஆர் இன்விசிபிள் ஏரியல் ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ இன்விசிபிள் ஏரியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரிங் ஃப்ரம் அட்லாண்டிக் ஓஷன் டு சவுத் அமெரிக்கா. அட்லாண்டிக் ஓஷன் அக்ராஸ் சவுத் அமெரிக்கா. தே ஃபார்ம் லார்ஜ்லி த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் அமேசான் ட்ரீஸ் அண்ட் அட்லாண்டிக் எவாப்ரேஷன். So moist air from Atlantic is pushed inland by trade winds, absorbed by Amazon trees and released back to creating a giant water pump. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் தான். அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வாட்டர், இங்கிருந்து வரக்கூடிய வாட்டர் வேப்பர், இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும்போது இந்த அமேசான் ஃபாரஸ்ட் ரீஜியனில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளையிங் ரிவர்ஸ், தட் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ இதனால இம்பேக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன? பிரேசில், பெரு, ஈக்குவடார், பொலிவியா. ஸோ இப்போ இந்த கான்செப்டை வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட லிங்க் பண்றோம். பிகாஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கவரிங் அபவுட் 5 to 6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லங்ஸ் ஆஃப் அர்த். இது என்னன்னு சொல்லுவோம்? லங்ஸ் ஆஃப் அர்த்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் வேர்ல்டு ஆக்சிஜன் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ மேஜர் கார்பன் சிங்காக இருக்கு. என்ன பிரச்சனை? ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆச்சுன்னா ட்ரீ கவர் ரெடியூஸ் ஆகும். ஆல்ரெடி டீஃபாரஸ்டேஷன் ஒரு இஷ்யூ, ட்ரீ கவர் ஒரு இஷ்யூ. அப்போ கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், கார்பன் சிங்க்குக்கு இம்பாக்ட் ஆகும். அமேசான் பேசின் இட் என்கம்பசஸ் அ வாஸ்ட் ரீஜன் ஆஃப் சவுத் அமெரிக்கா ட்ரெயின்டு பை அமேசான் ரிவர்ஸ், 7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். The Amazon rainforest spans 9 countries. So 9 countries: Brazil, Peru, Colombia, Bolivia, Venezuela, Guyana, Suriname, Ecuador, and French Guiana. That is France. So Brazil holds 60% of the area. Threat to flying rivers: deforestation, weakening the water pumps, leads to severe drought, pushes Amazon towards tipping point, undermines Amazon role in global carbon sink. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ப்ரொடெக்டிங் த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ஃப்ளையிங் ரிவர், ப்ரொடெக்டிங் ஃப்ளையிங் ரிவர்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் த ஃபாரஸ்ட். ஸோ போத் மியூச்சுவலி. ஸோ ஃப்ளையிங் ரிவர் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நமக்கு கொஷின் வருது அப்படின்னா, these are the almost important points which I had discussed. So this is with respect to prelims. Thank you.